பலரும் தங்களுடைய அழகை மேம்படுத்துவதற்காக பலவிதமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அழகு வனப்பு குறித்த சாஸ்திரம் சமுத்ரியா லட்சணம் என சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளது. இது 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாகும். அதற்கு பின் அகஸ்திய முனிவரால் தமிழ் இலக்கியத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் பொதுவாக பெண்களின் உடல் அமைப்பு, அங்க அமைப்பு, இலக்கணப்படி எவ்வாறு அமைய வேண்டும், எவ்வாறு அழகை மேம்படுத்த வேண்டும் என்பதை பற்றி குறிப்பதாகும். தற்பொழுது பெண்களின் வகைப்பாடுகளை பற்றி பார்க்கலாம். முதல் வகையாக பெண்கள் 4 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவைகள் பத்மினி, சித்தினி, சங்கினி, அத்தினி என்பதாகும். விரிவாக நாம் தற்பொழுது காணலாம். பத்மினி என்பவர் கற்பு நெறி மற்றும் தெய்வபக்தி கொண்டவராகவும் மென்மையான உடல் அமைப்பு கொண்டதாகவும் அழகுடையவாக நிற்பார்கள். அடுத்த சித்தினி என்பவர் அன்பு மற்றும் அழகு மற்றும் இதர தெய்வபக்திகளிலும் சிறந்து விளங்குவார்கள். சங்கினி என்பவர் அழகு, உயரம், உடல் ரோமத்துடன் காணப்படும். இவர்கள் சற்று குறைவான அழகுடன் தான் தோற்றத்துடன் காணப்படுவார்கள். அடுத்தது சித்தினி, கடைசி வகையான பெண்கள். இவர்கள் அழகு குறைவாகவும் எதை பற்றியும் கவலைப்படாத மனம் உள்ளவர்களாகவும் கோபம் கொள்பவர்களாகவும் இருப்பார்கள். செவி வளர்ந்து இருக்க வேண்டும், விரிந்து இருக்க வேண்டும். கால், பாதம் செந்தாமரை போல் சிவப்பாக இருக்க வேண்டும். 5 விரல்களும் பூமியில் படும்படி நடக்க வேண்டும். இடை குறுகலாகவும் தொடை வாழைத்தண்டு போலவும் இருக்க வேண்டும். அடுத்தது தொடை வாழைத்தண்டு போல் இருக்க வேண்டும். முழங்கால் சிறியதாகவும் வயிறு ஆளிலை போன்றும் மார்பகம் நிமிர்ந்தும் நெருக்கமாகவும் இருக்க வேண்டும். கை விரல் கொளுத்த மீன் போன்றும் பைத்தங்காய் கலரிலும் நிறத்திலும் இருக்க வேண்டும். முகம் நிலவு போன்று இருக்க வேண்டும். உதடுகள் திரண்டு பவளம் போல் காணப்பட வேண்டும். முத்துப்பல் வரிசையாக காணப்பட வேண்டும் என்று விவரமாக விவரிக்கப்பட்டுள்ளது. எனவே இவைகளை பற்றிய தொகுப்பான வீடியோவை நாம் தற்போது காணலாம். அடுத்தது தொடை வாழைத்தண்டு போல் இருக்க வேண்டும். முழங்கால் சிறியதாகவும் வயிறு ஆளிலை போன்றும் மார்பகம் நிமிர்ந்தும் நெருக்கமாகவும் இருக்க வேண்டும். கை விரல் கொளுத்த மீன் போன்றும் பைத்தங்காய் கலரிலும் நிறத்திலும் இருக்க வேண்டும். முகம் நிலவு போன்று இருக்க வேண்டும். உதடுகள் திரண்டு பவளம் போல் காணப்பட